அதுவும் தனுஷ் உள்ள வந்தால் சும்மா இருப்பாரா? என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதா. ஏன் பண்ணுறாரு? அவர் ஒரு சாதாரண பிச்சைக்காரராக தான் இருக்கிறாரு. ஆனால் அவரையும் கொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, கூட இருந்தவங்களாம் கொல்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே விஸ்வரூபம் எடுக்கிறாரு. வேறு லெவலில் இறங்கி செயல்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனில் செயல்படல, எல்லாமே புத்திசாலித்தனத்தில் செயல்படுறாரு. இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த ஆக்ஷனில் தனுஷ் செயல்படாமல் புத்திசாலித்தனத்தில் செயல்படுறதுனால நமக்கு அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகும். தனுஷை நாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, நான் ஏன் கடைசி வரைக்கும் இந்த மனுஷனை பிச்சைக்காரராகவே வச்சுருக்கிறாங்க, இடையில கொஞ்சம் நேரம் கோட்டு சூட்டு போட்டு விட்டு அப்படின்ற மாதிரி. சரி, ராஷ்மிகா மந்தனா வந்த பிறகு அவங்க ஏதாவது படித்த பொண்ணு புத்திசாலித்தனமாக இவருக்கு சொல்லுவாங்க, அதனால் படம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பேசஞ்சர் ட்ரெயின் வேகத்திலேயே தான் போகுது. நாம் எக்ஸ்பிரஸ், துரந்தோ இந்த ட்ரெயின் வேகத்தெல்லாம் எதிர்பார்த்தோம்னா இல்லை. ஆனால் படத்தில் ஃப்ளைட்லாம் வருது, ஃப்ளைட்டில் போய் சுவிஸ் வங்கியில் இந்த 4 பிச்சைக்காரர்களுக்கும் கணக்கெலாம் ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆனால் தனுஷுக்கு ஒரு அபார ஞாபக சக்தி இருக்குங்கிறத அப்பப்போ சொல்லிட்டு வராங்க. அதை வச்சு தனுஷ் வில்லனை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த கதையை இப்படி பார்த்தா இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். ஓ, தனுஷ் மாதிரி தெருவில் ரோட்டில் கோயில் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த 4 பேரை கொண்டு போய் கோடீஸ்வரன் ஆக்கி வில்லன் கோஷ்டி கொல்ல பார்க்குது. ஆனால் தனுஷ் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை பிச்சை எடுக்க விட்டு என்ன பண்ணுறாரு? கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு யோசித்தாலும் இந்த கதை இருக்கும்.